அனைவருக்கும் வணக்கம். முதுகலை ஆசிரியர் தேர்வு 2025 தேர்வு தொடர்பாக ஒரு முக்கியமான பத்திரிகை செய்தி தற்பொழுது டிஆர்பி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. எல்லாருமே எடிட் ஆப்ஷன் நமக்கு ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் அப்பவே கொடுத்துருந்தாங்க. அதை சார்ந்த ஒரு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் நமக்கு இதை சார்ந்த ஒரு பிரஸ் நியூஸ் தற்பொழுது டிஆர்பி இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1, கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கை எண் 2/2025 நாள் 10/7/2025 அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பதாரர்கள் இணைய வழி விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய 12/8/2025 மாலை 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விண்ணப்பதாரர்கள் தங்களது இணைய வழி விண்ணப்பத்தில் திருத்தம், அதாவது எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள அவகாசம் வழங்க கோரியதன் அடிப்படையில் முதுகலை ஆசிரியர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள விரும்பினால் 13/8/2025 முதல் 16/8/2025 மாலை 5 மணி வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வாரி இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் விண்ணப்பதாரர்கள் திருத்தங்கள் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் போது கீழ்காணும் வழிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை கவனமாக பின்பற்றும்படி அறிவுறுத்தப்படுகின்றது. இணைய வழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவர். இரண்டாவதாக, விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் கடைசி பக்கத்தில் உள்ள சமர்ப்பி சப்மிட் பொத்தானை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை எனில் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கடைசியாக உள்ள சமர்ப்பி, அதாவது ஃபைனல் சப்மிட் பொத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும். விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் வேறு எந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ள இயலாது. திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில், அதாவது அந்த பேனல் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்த பகுதிகளையும் சரிபார்க்க வேண்டும். ஏனெனில் சில பகுதிகளில் திருத்தம் செய்யும்போது மற்ற பகுதிகளிலும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். திருத்தம் எடிட் ஆப்ஷன் செய்த பின்னர் பிரிண்ட் ப்ரீவியூ பேஜுக்கு சென்று அனைத்தும் சரியாக உள்ள பட்சத்தில் டிக்ளரேஷனில் ஒப்புதல் அளித்த பின்னரே தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை எனில் முந்தைய தரவுகளே பரிசீலிக்கப்படும். விண்ணப்பதாரர்கள் கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்ய இயலாது. கம்யூனிட்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் PWD சார்ந்த விவரங்களில் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டணத் தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பாவர். விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர் தேர்வுக்கான முழு கட்டணத் தொகையினையும் மீண்டும் செலுத்த வேண்டும். விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்யும் பொழுது குறைவான கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பின் விண்ணப்பதாரர் ஏற்கனவே செலுத்திய கட்டணத்தின் மீதி தொகையை திரும்ப வழங்கப்பட மாட்டாது. மேலும் இனிவரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எவ்வித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது. இதுதான் இன்னைக்கு பிரஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தோம். BTBRTக்கு எடிட் ஆப்ஷனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்களோ சேம் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணல. அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னையோட சரிதான், மாலை 5 மணியோட முடிவடைஞ்சிச்சு. டேட்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணல. இந்த எடிட் ஆப்ஷனை யார் யாருக்கெல்லாம் தேவையோ உங்களுடைய பிழைகளை சரி செய்துக்குங்க. என்ன பிழையாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மேஜராக மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் எல்லா விதமான கரெக்ஷனுமே நீங்கள் செஞ்சுக்கணும். செஞ்சதை எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துட்டு டிக்ளரேஷனில் ஒப்புதல் கண்டிப்பாக எல்லாருமே கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு இது நீங்கள் சேஞ்ச் பண்ணது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படி எதுவுமே நீங்கள் எடிட் ஆப்ஷன் பயன்படுத்தலைன்னா ஏற்கனவே என்ன கொடுத்தீங்களோ அந்த விவரங்கள் அப்படியே எடுத்துப்பாங்க. எந்த பிழை இருந்தாலும் தயவுசெய்து திருத்தங்கள் மேற்கொள்ளுங்கள். நாளைக்கு நம்ம சேனலில்
எப்படி எடிட் ஆப்ஷன் வந்து நம்ம செய்கிறது அப்படிங்கிறது சார்ந்து வீடியோ வந்து பதிவிடுவோம். இருக்கக்கூடிய குறைவான நாட்களில் உங்களால் எவ்வளவு மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ ரிப்பீட் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். நம்ம தொடர்ந்து மோட்டிவேஷன் வீடியோ வந்து கொடுக்கலான் இருக்கோம். அனைவருக்கும் மிக்க நன்றி.